ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரன் ஆஃப் டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஹைட்ராலஜியில். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இதில் பாருங்கள், ரன் ஆஃப்னா என்ன ஃபஸ்ட்டு பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ரன் ஆஃப் இஸ் த ட்ரைனிங் ஆர் ஃப்ளோயிங் ஆஃப் precipitation ஃப்ரம் அ கேட்ச்மெண்ட் ஏரியா த்ரூ தி சர்ஃபேஸ் சேனல். ஸோ சர்ஃபேஸ் சேனல்ஸ் மூலியமாக அந்த வாட்ரு வந்து ப்ரிசிபிடேஷன் வந்து விழுந்து நம்மளுக்கு வந்து வாட்ரு வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு பேர் தான் நம்மளுக்கு ரன் ஆஃப்னு சொல்லுவோம். சரிங்களா? இதிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஓவர்லேண்ட் ஃப்ளோ, இன்டர் ஃப்ளோ, கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோ, ப்ராம்ப்ட் ஃப்ளோ. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஓவர்லேண்ட் ஃப்ளோனா என்ன? எக்ஸஸ் precipitation மூவ் ஓவர் த லேண்ட் சர்ஃபேஸ். ஸோ ஓவர்லேண்ட் ஃப்ளோனா அதிகமாக இருக்க precipitation லேண்ட் சர்ஃபேஸில் மூவ் ஆகிறதுக்கு பேர் ஓவர்லேண்ட் ஃப்ளோ. இன்டர்ஃப்ளோனா மூவ்ஸ் லேட்ரலி த்ரூ தி அப்பர் லேயர்ஸ் ஆஃப் த சாயில். ஸோ லேட்ரலாக மூவ் ஆகுது. இங்கே இமேஜ் பார்த்தீங்களா? லேட்ரலாக மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் இன்டர்ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோ உங்களுக்கு தெரியும். இன்ஃப்ளேட்டர் ஆகி டீப் அண்டர் கிரவுண்டில் வந்து ரீச்சஸ் அந்த கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரேஜை ரீட் பண்ணுறது கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோ. ஸோ ப்ராம்ப்ட் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ இன்டர்ஃப்ளோ வித் லீஸ்ட் டைம் லேக் அண்ட் டிலேட் இன்ஃப்ளோ. இதை வந்து டிலேட் இன்ஃப்ளோன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ரன் ஆஃபை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கலாம். டைரக்ட் ரன் ஆஃப் ஃப்ளோ, இன்டர்ஃப்ளோ ஆர் பேஸ் ஃப்ளோ, அப்புறம் பேஸ் ஃப்ளோ, நேச்சுரல் ஃப்ளோ. சரிங்களா? ஸோ இது வந்து டைரக்ட் ரன் ஆஃப் வந்து உங்களுக்கு என்டர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் த ரெயின்ஃபால். ஸோ ரெயின்ஃபால் பேஞ்சோன்னா டக்குன்னு ஸ்ட்ரீம்ஸில் என்டர் ஆகிறது டைரக்ட் ரன் ஆஃப் ஃப்ளோ. ஸோ இன்டர் ஃப்ளோ வந்து பேஸ் ஃப்ளோ. இன்டர் ஃப்ளோ தான் நம்ம பார்த்தோம் டிலேடு ஃப்ளோ. ஸோ டிலேடு ஃப்ளோ ரீச்சஸ் த ஸ்ட்ரீம் எஸ் கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோ ரீச் ஆகிற பேர் தான் பேஸ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி இன்டர் ஃப்ளோ, பேஸ் ஃப்ளோனா சஸ்டைன்ஸ் ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஆக்சஸ் கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோ. இதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரியா? நேச்சுரல் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீம் ஃப்ளோ அன்அஃபெக்டட் பை த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆகப்படாமல் ஃப்ளோ வந்து இருந்தது நேச்சுரல் ஃப்ளோ. சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் பாருங்கள், டிஎன்பிசியில் கேட்டது. ரன் ஆஃப் இஸ் அ டேஷ் அப்படின்னு கேட்டுருவோம். ஸோ ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஃப்ரம் அ கேட்ச்மெண்ட் ஏரியா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ ரீகால் கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ அந்த இமேஜை பார்த்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அடுத்து நம்ம ஸ்லைடுக்கு போயிடலாம். கேட்ச்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? ஸோ கேட்ச்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்ச்மெண்ட் இஸ் ஆல்சோ ஒன் அஸ் அ ட்ரைனேஜ் பேசின், ட்ரைனேஜ் ஏரியா அண்ட் வாட்டர் ஷெட். சரிங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஏரியா வந்து இதை வந்து நிறைய ஆர்டர்ஸாக பிரிக்கலாம் அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் த க்ளோஸ்டு கர்வ் ஃபார்ம்டு தி ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பவுண்டரி லேயர். சரிங்களா? க்ளோஸ்டு கர்வ் தான் அந்த ஏரியா. இது இட் கேன் பி ரிட்டன் அஸ் ஹெக்டர் பர் கிலோமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அடுத்து ஸ்ட்ரீம் ஆர்டர். ஸ்ட்ரீம் ஆர்டர்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள், பிரான்ச்சஸ் எப்படி வருதுன்னு பாருங்களேன். இது எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்ட்ரீம் ஆர்டர்லாம்? இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் டிசைனேட்டிங் த நேச்சுரல் ட்ரைனேஜ் பேட்டர்ன் ஆஃப் த கேட்ச்மெண்ட். ஸோ ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்குது அப்படின்னா அதோட நேச்சுரல் ட்ரைனேஜ் பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீம் ஆர்டர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அது அண்ட் லொக்கேட்டிங் வாட்டர் ஷெட் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் செக் டேம். ஸோ அதை தான் சொல்ல. ஸோ செக் டேம் கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்ட்ரீம் ஆர்டர். சரிங்களா? ஸோ அடுத்து சைஸ் ஆஃப் த ஸ்ட்ரீம் பிகம்ஸ் லார்ஜர் அஸ் ஸ்ட்ரீம் ஆர்டர் இன்க்ரீசஸ். சரிங்களா? ஸ்ட்ரீம் ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சைஸ் ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து லார்ஜராக இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. 4 to 6 ஆர் மீடியம் சைஸ் ஸ்ட்ரீம். லார்ஜஸ்ட் ஸ்ட்ரீம் ஆர்டர் வந்து 12 தான். சரிங்களா? 4 to 6 வந்து மீடியம் சைஸ் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்ட்ரீம் டென்சிட்டி. ஸோ இது என்ன ஸ்ட்ரீம் டென்சிட்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஸோ ஒரு பெர் யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் போகுது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான் ஸ்ட்ரீம் டென்சிட்டி. ஸோ அதே மாதிரி ட்ரைனேஜ் டென்சிட்டி. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் நியூமரிக்கல் மெஷர் ஆஃப் ரன் ஆஃப் பொட்டன்ஷியல் டெக்ஸ்சர் ஆஃப் கேட்ச்மெண்ட் மட்டும் ட்ரைனேஜ் டென்சிட்டி டி யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். த சேம் டைம் ஸோ இங்கே பாருங்கள், இந்த கோர்ஸுக்கு வந்து ட்ரைனேஜ் டென்சிட்டி வேல்யூ லெஸ் தென் 5 கிலோமீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். ஸோ அதே மாதிரி மீடியம், ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் வேல்யூஸ். இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் ஆல் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஆல் ஆர்டர்ஸ் வித் இன் த பேசின் ஏரியா. ஸோ இது பேசின் ஏரியா. ஸோ இட் இஸ் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் ஆல் லென்த். இங்கே தான் சொல்கிறோம், ஆல் டோட்டல் லென்த் ஆஃப் ஆல் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஆல் ஆர்டர்ஸ் வித் இன் த பேசின் ஏரியா. அதுதான் ட்ரைனேஜ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். இது அடிக்கடி தேவைப்படும், ஃபார்முலாஸ்லையும் இந்த இது கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து ரிலீஃப். ஸோ ரிலீஃப்னா என்னென்னா, இட் இஸ் அ எலிவேஷன் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கேட்ச்மெண்ட் ஏரியா அவுட்லெட் டு த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆன் பேசின் பெரிமீட்டர். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன், காமிச்சா புரியும். பாருங்கள், இந்த 5th பாயிண்ட் இதுதான் ரிலீஃப். சரிங்களா? ஸோ எலிவேஷன் டிஃபரன்ஸ் பிட்வீன் த அவுட்லெட் ஆஃப் த கேட்ச்மெண்ட் ஏரியா டு த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த பேசின் பெரிமீட்டர். சரிங்களா? இதுதான் அவுட்லெட் பாயிண்ட்டு. இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் எதுவோ அதுதான் ரிலீஃப்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலீஃப் வந்து ஹெச்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இது. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ அடுத்து வந்து ஸ்லோப்பு. சரிங்களா, ஸ்லோப்புக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெச் டு த டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இதான் 2 பாயிண்ட்டுக்குள்ளே அந்த டிஃப்ரென்சஸ் தான் நம்ம வந்து சொல்கிறாங்க இங்கே. ஸ்லோப் எஸ்இஸ்க்கு h/L. ஹச் வந்து டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன். சரிங்களா, ஹச் தெரியுது. ஸோ அடுத்து எல் வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், இதோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து லென்த்து. ஸோ லென்த் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரீம் மெஷர்டு ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த டு த ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பிகினிங்லேருந்து அடுத்த ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணக்கூடியதுக்கு தான் லென்த். சரிங்களா, ஸோ அதை தான் வந்து வி ஆர் டெல்லிங் அஸ் மெயின் ஸ்ட்ரீம் லென்த். ஸோ அடுத்து ஷேப் ஃபேக்டர்ஸ். ஸோ ஷேப் ஃபேக்டர்ஸ் வந்து இது வந்து 3, 4, 5 டைப்பாக இருக்குது. சரிங்களா, ஒன்று ஃபார்ம் ஃபேக்டர், ஷேப் ஃபேக்டர், சர்க்குலேட்டரி ரேஷியோ, காம்பேக்ட்னஸ் கோஎஃபிஷியன்ட், எலாங்கேஷன் ரேஷியோ. சரிங்களா, ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னா A/L², ஏரியா டிவைட் பை லென்த் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரீம். ஸோ அதே மாதிரி ஷேப் ஃபேக்டர் அப்படியே மாறிடும். ஸோ L² டிவைட் பை A. சரிங்களா, லென்த் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரீம் டிவைட் பை ஏரியா. ஸோ சர்க்குலேட்டரி ரேஷியோ RC = 12.57 A டிவைட் பை P². ஸோ இதெல்லாம் கேட்டிருப்பாங்க ஃபார்முலாவில். சரிங்களா, ஸோ இது ஒன்று. ஸோ அடுத்து காம்பேக்ட்னஸ் கோஎஃபிஷியன்ட். இட் இஸ் a perimeter of the catchment divided by perimeter of circle whose area is that of basin. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னு கேட்பாங்க. எலாங்கேஷன் ரேஷியோ, அப்புறம் காம்பேக்ட்னஸ் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டை ஆஃப் அ சர்க்கிள் whose area is a basin divided by catchment length. சரிங்களா, ஸோ அடுத்து ஹிப்சோமெட்ரிக் கர்வ். ஸோ ஹிப்சோமெட்ரிக் கர்வ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பிளாட் ஆஃப் ஹாரிசாண்டல் கிராஸ் செக்ஷனல் ட்ரைனேஜ் பேசின் எயிட்டட் டு த எலிவேஷன். சரிங்களா, ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், இங்கே டயக்ராம் பாருங்கள். ட்ரைனேஜ் பேசினோட ஏரியா இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஜிஎஸ் மேப்பை யூஸ் பண்ணி வி கேன் டிரைவ் தி வாட்டர் ஷெட் மாடல். சரிங்களா, ஸோ இது எங்கெங்கே இந்த ஹிப்சோமெட்ரிக் கர்வ் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அப்ளிகேஷன் இன் வாட்டர் ஷெட் பிளானிங் அண்ட் லென்த் ஆஃப் தி அண்ட் டிசைன் ஆஃப் தி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். சரிங்களா, வாட்டர் ஷெட் பிளான் பண்ணுவாங்களா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹிப்சோமெட்ரிக்கோ தேவைப்படும். ஏன்னா எங்கே எலிவேஷன் எங்கே இருக்குது, எங்கே ஏரியா இருக்குது அப்படிங்கிறத அதை வச்சு தான் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ அடுத்து ரன் ஆஃப் வால்யூம் ஈல்டு. சரிங்களா, இது வந்து குவான்டிட்டி ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் எக்ஸ்பெக்டட் அட் அ ஸ்ட்ரீம் அவுட்லெட் ஆஃப் இட்ஸ் கேட்ச்மெண்ட். ஸோ எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம வந்து கேட்ச்மெண்ட்டோட அவுட்லெட்டில் ரிசீவ் ஆகும், எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறது தான் நம்ம ரன் ஆஃப் வால்யூம்னு சொல்லுவோம். சரிங்களா, ஈல்டு. ரெயின்ஃபால் ரன் ஆஃப் கார்லேஷன் எப்படி சொல்லுவோம், R = AP + B. சரிங்களா, ஸோ இது ஏக்கு என்ன அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதே மாதிரி பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சரிங்களா, ஸோ ப்ரெசிபிடேஷன். ஸோ அதை வந்து இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அது வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் ரெயின்ஃபால் ரன் ஆஃபோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா, தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். பெரினியல் ஸ்ட்ரீம், இன்டர்மிட்டன்ட் ஸ்ட்ரீம், எபிபெர்மல் ஸ்ட்ரீம். ஸோ பெரினியல் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எப்படின்னா, வாட்டர் வந்து த்ரூ தி சீசன் வந்து வாட்டர் அதில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ இன்டர்மிட்டன்ட் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஸோ வெட் சீசனில் மட்டும்தான் வந்து ஃப்ளோ இருக்கும். ட்ரை சீசனில் உங்களுக்கு வந்து ஃப்ளோஸ் இருக்காது. இப்படி தான் காஞ்ச மாதிரி இந்த மாதிரி இதில் இருக்கும். சரிங்களா, ஃப்ளோ இன் வெட் சீசன் அண்ட் நோ ஃப்ளோ இன் த ட்ரை சீசன். சரிங்களா, அடுத்து எபிபெர்மல் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பேஸ் ஃப்ளோ கான்ட்ரிபியூஷனுமே இருக்காது. அதோட இமேஜ் இதுதான். சரிங்களா, ஸோ உங்களுக்கு இந்த ஸ்லைட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஹைட்ராலஜி, கேட்ச்மெண்ட் ஏரியா, கேட்ச்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ரன் ஆஃப். இதோட பேசிக்ஸ் இதுதான். ஸோ மீதி உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 30 days தான் இருக்குது. ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் நீங்கள் அதை பார்த்துட்டிங்கனால ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். உங்களுக்கு ஒரு பெட்டர் ரீகால்மெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்னும் 30 daysல என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட் உங்களுக்கு இன்புட் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் இன்புட் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ.